can say much about it because it isn't actually relevant in India. You don't think it's relevant in India? So it's not actually being practiced out here. What do you think about premarital sex and legalized abortion? No answer? No answer. I agree with legalized abortion. Pardon? I agree with legalized abortion. You do agree? Yeah. So you do also agree about premarital sex? Well, not really. That depends. It depends. Depends where you are. In India, it's not accepted. You see, sorry ladies, the film had run out, so we'll just continue with the sound alone. Any of you here belong to any political organization or party? No. Or any one of you? No. அரசியல்ல யாருக்குமே நம்பிக்கை இல்லையா இல்ல அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அத பத்தி நமக்கு என்ன ஒண்ணும் தெரியாது. லைக் இந்த மாதிரி இந்த வயசுக்குள்ள நம்ம அத பத்தி தெரியாதே. சோ இப்ப அத பத்தி தெரிஞ்சுக்க விரும்பல. At this age we are not bothered about that. பொம்பளைங்களுக்கு சுதந்திரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. பொம்பளைங்களுக்கு ஒரு தனி சுதந்திரம், அதாவது அவங்களுக்கு இப்ப அதாவது உங்க பாட்டி காலத்துலலாம் ஓட்டு போட முடியாது. அதாவது உங்க கொள்ளு பாட்டி காலத்துல இப்பதான் ஓட்டு போடுறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. பொண்ணுங்க வேலைக்கு போறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லதுன்னு நினைக்கிறீங்களா கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா? நல்லதுதான். அப்புறம் இப்ப நீங்கெல்லாம் ஒரு அடிமைகளாவே இருந்துட்டு வந்திருக்கீங்க. அதாவது உங்க இதை சொல்றேன், உங்க தொழிலையும் அதையே சொல்லல. ஆம்பளைங்க தான் இதுவா இருந்திருக்காங்க. நீங்க சும்மா அவங்களுக்கு குழந்தை பெற்று கொடுக்குற ஒரு மெஷினா தான் இருந்திருக்கீங்க. அதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? இப்போ பொம்பளைங்க கார் ஓட்டுறாங்க, பிளைன் ஓட்டுறாங்க, ஆபீஸ் போறாங்க, உத்தியோகம் சம்பாதிக்கிறாங்க, சைக்கிளும் ஓட்டுறாங்க. எல்லாம் நான் பேசுறேன். பேண்ட் போடுறாங்க, கட்டு போடுறாங்க, எல்லாம் ஆட்டி ஆட்டி போறாங்க ரோட்ல. அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, ஏன் கேட்டேன் வேலைக்கு போவாத, சம்பாதிக்காத, நீ அடுப்புதுனே இருக்கியா, ஒண்ணுமே தெரியாது இருக்கியா, உத்தியோகத்துக்கு பண்ணா நாலு நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் கத்துக்க. இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப ஆம்பளைங்க எல்லாம் அவங்க மட்டும் தண்ணி போட்டுக்கிறாங்க, 2 பொண்டாட்டி வச்சுக்கிறாங்க, சின்ன வீடு வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு என்னைக்காவது தோணுனது உண்டா இவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு இருக்கும்போது நம்ம ஏன் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு என்னைக்காவது தோணும்? கண்டிப்பா தோணும். கண்டிப்பா தோணும். அப்பெல்லாம் நீங்க என்ன அப்படியே அடக்கி வச்சுப்பீங்களா தலையில எழுத்தேன்னு? ஆமா, தலையெழுத்தேன்னு தோணும். அப்படியேதான் எத்தனை நாள் இருந்திருக்கீங்க? அதெல்லாம் மாத்துறதுக்கு நீங்க ஏதாவது பண்றீங்களா இங்க? ஆமா, இப்ப குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை சில குடும்ப கட்டுப்பாடு நல்லதுன்னு சொல்றீங்க. சில பேர் அதெல்லாம் ஆண்டவன் நட்டான் பண்ணி அவனே ஊதிப்பான்னு சொல்றாங்க. And what do you think about the parda system? ஒரு மாதிரி அந்த சேலபிள் கமாடிட்டி மாதிரி செலோஃபன் பேப்பர் சுத்தி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி விமனை பர்தா போட்டு மூடி வைக்கிறது. புருஷன் இருந்தா மற்ற பொண்ணுங்களாம் புருஷன் சொல்றபடியே கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க இது பண்றாங்க. புருஷன் தண்ணி போட்டுட்டு லேட்டா வருவாரு, வீட்டுக்கு காசு கூட கொடுக்க மாட்டாரு. பொம்பளை எல்லாத்தையும் அடியெல்லாம் தாங்கிட்டு உதையெல்லாம் தாங்கிட்டு இருக்காங்களே, அது சரின்னு சொல்றீங்களா? அது சம்சாரிங்கன்றீங்களா?
பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? நான் கணக்கு வச்சுக்கல. நான் என் டாக்குமெண்ட்ரி வேலையில கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். நீங்க கோவமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரியே எல்லாரும் பிசினஸ் தான் சந்தோஷம் நினைச்சிருந்தாங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். மஞ்சு, உங்ககிட்ட சில விஷயங்களை வெளிப்படையா பேச வேண்டிய கட்டம் வந்தாச்சு. நான் இத்தனை நாள் உங்களை பார்க்காம இருந்ததுக்கு என்னோட டாக்குமெண்ட்ரி மட்டும் காரணம் இல்லை. உங்களோட முரண்பட்ட நடத்தையை என்னால புரிஞ்சுக்க முடியாதுன்னு தான். வேலையை ராஜினாமா பண்றீங்க, எம்டி கிட்ட பேசி சரி பண்றேன்னு சொன்னவனை வேணான்னு சொல்லிட்டு நீங்களே போய் வேலையில் சேர்ந்துக்கிறீங்க. இதெல்லாம் ஏன்னு என்னால புரிஞ்சிக்கவே முடியல. முரண்பாடு இல்லாம யார் இருக்காங்க? அது இருக்கிறதுனால தான் நம்ம மனுஷனா இருக்கும். மஞ்சு, நான் சொல்றது கேளுங்க. நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்? ஏன்னா நீங்க உங்களை பத்தி வளர்த்துக்கிட்டு இருக்கிற இமேஜ் எப்படி, உங்களை பத்தி மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? வாட்? அவளுக்கு தேவை ஒரு ஆம்பளை, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்கும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உங்களுக்கு என்ன கஷ்டம்? இங்க பாருங்க, யார் அப்படி பேசினாங்கன்னு சொல்லட்டுமா? நான் யாரையும் தனிப்பட்ட முறையில குறை சொல்ல வரல. ஓகே, ஸ்டாப் இட். நான் அவசரமா ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு இருக்கேன். ஏய், யார் கூட போறேன் தெரியுமா? அன்புள்ள அருண், நாம் ஒருவருக்கொருவர் கடிதம் எழுதி கொள்ளாவிடனும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டவர்கள். தந்தையும் மகனுமாக நானும் நீயும் பழகியதில்லை. எனக்கு ஒரு ஆசை, உன்னை கல்யாண கோலத்தில் பார்த்து சென்று விட வேண்டும் என்று. உனக்கு என்றுமே முழு சுதந்திரம் அளித்தவன் நான். கல்யாண விஷயத்திலும் உன் சுதந்திரத்தை பறிக்க மாட்டேன். நீ யாரையாவது விரும்புவதானால் உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன். இல்லையேல் நான் பார்த்து வைத்திருக்கும் பெண்ணையாவது கல்யாணம் செய்து கொள்ள சம்மதிக்கவும். என்னை நினைத்து, என் உடல் நிலையை நினைத்து உடனே முடிவு செய்யவும். உன் அன்புள்ள அப்பா. வாங்க அருண், உட்காருங்க. என்ன, எப்படி இருக்கீங்க? ஊருக்கு போறேன். ஊரை விட்டு. என்னது? 10 மணி பஸ்ல. என்னங்க திடீர்னு? அந்த வேலை முடிஞ்சு போச்சு, டாக்குமெண்ட்ரி ஃபினிஷ் ஆயிடுச்சு. மஞ்சுக்கு தெரியுமா? சொல்லலையா? சொல்ல விரும்பல. ஏன்? என்கிட்ட மிச்சம் இருக்கிற தன்மான இடம் கொடுக்க மாட்டேங்குதுங்க. அவங்க கூட இத்தனை நாளா பழகிறேன், என்னால இன்னும் அவங்கள புரிஞ்சுக்க முடியல. 5 வருஷமா நானும் பழகிறேன், என்னாலே புரிஞ்சுக்க முடியலைங்க. புரிஞ்சுக்க முடியாத புதிரா இருக்கிறது அவங்களுக்கு பெருமையா இருக்கலாம், ஆனா எனக்கு பொறுமை இல்லைங்க. அவன் நல்லவங்க. சரி, அதை நான் ஒத்துக்கிறேன். அவங்கள ஆமாங்க, அதை நான் நம்ப தயாரா இல்ல. ஆனா சத்தியமா சொல்றேன், அவங்கள நான் விரும்புறேன். அத அவகிட்ட வெளிப்படையா சொல்றது தானே? பிரயோஜனம் இல்லைங்க. அவங்களுக்கு குடும்பம், உறவு, கல்யாணம் இதெல்லாம் நம்பிக்கை இருக்கிறதாவே தெரியல. கட்டாயத்தினாலேயோ இல்ல கோமாளித்தனமாவோ அவங்க என் அன்பை ஏத்துக்கணும்னு நான் நினைக்கல. ஆனா கலா, மஞ்சு மேல எனக்கு எந்த விதமான விருப்பம் இல்லை. I still like her. ஆனா அவங்க கொள்கை, அவங்க நடவடிக்கை இதெல்லாம் தான் என்னால் புரிஞ்சுக்கவே முடியல. நான் நினைக்கிறேன் அவங்கள தள்ளி இருந்துதான் ரசிக்க முடியும், உடமையாக்கிக்கோ உறவு கண்டோடவும் முடியாது. அவங்க கூண்டுல அப்பட்டு புலி மாதிரி வெளியிருந்து தான் பார்க்கலாம், உள்ள போய் ரசிக்க முடியும். ஆனா அவங்க எனக்கு செஞ்சிருக்கிற உதவியும் அவங்களால எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் என்னால மறக்கவே முடியாது. அதுக்காக அவங்க கிட்ட என் நன்றியை சொல்லிடுங்க. நான் எடுத்திருக்கிற இந்த முடிவுக்காக கோச்சுக்க வேணாம்னு சொல்லுங்க. நீங்களும் கோச்சுக்காதீங்க. அவளுக்கு தேவை ஒரு ஆம்பளை, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. 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 போலாமா?
நீங்க அவசியம் போகணும்னா போலாம். இல்ல கீழே பாட்டி நடந்துட்டு இருக்கும்போது தனியா வந்துட்டியா, அதான் கேட்டேன். தப்புமா? நைட்ல பொண்ணுங்க தனியா இருக்க கூடாது, துணையோட இருக்கணும். அது உங்களுக்கு வசதியா தானே இருக்கும். கதவு தாழ்பாள் போலன்னு பயமா? வயத்து பசி தீர்ந்து போச்சு, அப்புறம் என்ன விளக்கு வெளிச்சம் உறுத்துத? இந்த மாதிரி ஒத்துழைக்கக்கூடிய பொண்ணு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஆமா, என்ன எனக்கு தேவை ஒரு ஆம்பளை தானே. அப்படிதானே நீ வெளியே சொல்லிட்டு தெரியற. என்னடா இது ராங்கா இருக்கு? டேக்கிள் பண்ணி பாப்போம். லுக், லெட் மீ டெல் யூ சம்திங். எனக்கு தேவை ஒரு ஆம்பளை தான், ஆனா அது நீ இல்ல. மெதுவா திட்டு, யாராவது கேட்க போறாங்க. கேட்கட்டும், let them see. எம்டி மேனேஜிங் டைரக்டர். Get out. எம்டி மேனேஜ். Get out. என்னடி ஆச்சு உனக்கு? உள்ளவான்னு கூட கூப்பிட மாட்டியா? அட, என் சந்தோஷத்தை உன் கூட பகிர்ந்துக்கலாம்னு நினைச்சா மூஞ்ச உம்முன்னு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கே, என்னன்னு கேட்க மாட்டியா? ஓகே, நானே சொல்றேன். அதான் அந்த எம்டி இல்ல தியாகு, இன்னைக்கு என்கிட்ட செமத்தியா மாட்டிக்கிட்டான். ஒவ்வொரு தடவையும் அவன் என்கிட்ட அசட்டுத்தனமா நடந்துக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரே கோவமா வரும். அன்னைக்கு கூட அவன் மேல கோவத்துலதான் வேலையே ராஜினாமா பண்ணிட்டேன். ஆனா மனசுல ஏதோ ஒரு குறை. குற்றவன் குட்ட குட்ட குனிஞ்சுக்கிட்டே போற மாதிரி ஒரு ஃபீலிங். அவனை பழி வாங்கணும், அந்த சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கணும்னு தோணுச்சு. அதனால ராஜினாமா பண்ண மறுநாளே அவன்கிட்ட போய் வேலையில சேர்ந்துக்கணும்னு சொன்னேன். இது உங்க எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கும். ஸ்பெஷலி மிஸ்டர் அருண் இதை நினைச்சு ரொம்ப குழம்பி போயிட்டார். விளக்கம் கேட்க வந்தவரை எதாலையோ அடிச்சா மாதிரி பதில் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். எல்லாத்துக்கும் சேர்த்து மன்னிப்பு கேட்டுட்டு இவ்வளவு நாளும் நான் சொல்ல நினைச்சத, அதாவது அவரை நான் வந்து நான் அவரை அடுத்து குமாரி கலா அவர்கள் பேசுவார்கள். என்னடி இது பேசாம உட்கார்ந்திருக்க? என்ன தேடி பேசுறது, வயிறு எரியுது. நல்ல மனுஷன் ஒருத்தரோட ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா நீயும் ஒண்ணுமே புரிஞ்சுக்காத ஜடமா அருணை எவ்வளவு புண்படுத்திருக்கேன்னு தெரியுமா? அருண் உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருந்தாருன்னு அவர் நடந்துகிட்ட விதத்துல தெரியல. உனக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்கணும்னு அவர் துடிச்ச துடிப்ப நீ புரிஞ்சுக்கல. ஓகே ஓகே, நான் செஞ்சதெல்லாம் தப்புதான். நான் நாய் வாழ்தா என்ன நிமித்த முடியாது. வேணா இப்பவே போய் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். முடியாது, அருண் இந்த ஊரை விட்டே போயிட்டாரு. What? Yes, you lost him and you deserve it. Excuse me. Thank you. Excuse me. Thank you. Excuse me. Thank you. Excuse me. Thank you. தியாகு, எதை எப்படி எழுதுவதென்றே புரியவில்லை. எல்லாவற்றையும் நேராகவே பேசிக் கொள்ளலாம். ஹோட்டலில் ஒரு ரூம் ரிசர்வ் செய்து வைக்கவும். தனியாக வருவதாயிருந்தால்
உன் அறையிலேயே தங்குவேன். நாளை ஸ்டேஷனில் சந்திக்கவும். அருண். ஒரு அருமையான ஜோக் படிச்சேன். ஒரு பொண்ணு தன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டதுக்கு கெட்ட பழக்கங்க எதுவுமே கிடையாது, ஆனா கத்துக்க தயார்னு எழுதியிருந்தாளா. உடனே வேலை கிடைச்சிடுச்சா. இது எப்படி இருக்கு? மஞ்சு, ஏன் மஞ்சு, ஏன் முகத்தை தொங்க வச்சுட்டு இருக்க? ஓ, அன்னைக்கு பார்ட்டியில் நடந்தது இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஸ்டூபிட். தனியா இருக்கிற பொண்ணு அதுகிட்ட ஆம்பளை ஒருத்த எப்படி நடந்துக்கணுமோ அப்படித்தான் நான் நடந்துக்கிட்டேன். தனியா இருக்கிற பொண்ணு, தன்மானம் உள்ள பொண்ணு தன்னை எப்படி காப்பாத்துக்கணுமோ அப்படியே நீ நடந்துக்கிட்ட. சரியா போச்சு. இதுக்கு போய் கரம் ஆகலாமா? உங்க உதவி எனக்கு தேவை. ஓ, by all means. அழகான பொண்ணுங்களுக்கு உதவி செய்யற பெருந்தன்மை எனக்கு இன்னும் சாகல. என்னது சொல்லு. டோர் க்ளோஸ் பண்ணிட்டா? நான் மிஸ்டர் அருணை பார்க்கணும். அவர் எங்க இருப்பாரு? நீ அருணை பார்க்கணும், அவ்வளவுதானே? நான் கூட்டிட்டு போறேன். ஏன் இப்படி யாருமே பேசாம மௌன ஊர்வலம் போற மாதிரி வரீங்க? மிஸ்டர் அருண், எந்த பொண்ணை பார்த்தாலும் ஒரு கேள்வி கேட்பீங்களே, அது உங்க வைஃப் கிட்ட கேட்டாச்சா? ஓகே, நான் கேட்கிறேன். ஏங்க, what do you think about women's liberation? women. பொம்பளைங்க சுதந்திரத்தை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேக்குறாங்க. அதை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. ரொம்ப சேஃப் ஆன்சர். அதான் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. டிரைவர், வண்டி நிறுத்துங்க. இங்கதான் நான் இறங்கினேன். எரிந்து போன வீடு, முறிந்து போன உறவுகள், கலைந்து போன கனவுகள், சுமக்க முடியாத சோகங்கள். மீண்டும் ஒரு முறை மஞ்சு இறந்து போனாள். இந்த சாவை சகித்துக் கொள்ள மஞ்சுவால் தான் முடியும். அவள் பிறப்பாள், இறப்பாள், இறப்பாள், பிறப்பாள். அவள்